ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மேஸ் கிச்சன் அண்ட் லேர்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர்களுடைய ஸ்பெஷல் ஸ்வீட் முட்டை மிட்டாய். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 6 முட்டை, 200 கிராம் கோவா, 200 கிராம் சுகர், கொஞ்சம் ஏலக்காய், 100 கிராம் பாதாம். இதை ஊற வச்சு பீல் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 6 முட்டையை ஒடிச்சு ஊற்றி ஒரு விஸ்க் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் இல்லாத கோவாவை இது கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 200 கிராம் சுகர், அப்புறம் அந்த ஏலக்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நார்மலாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஊற வச்ச பாதாமை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக லைட்டாக மில்க் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீ ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோவா கரையிலன்னு நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம், ஏன்னா இப்போ இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஊற்றி கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணணும். கொஞ்சம் நேரம் நீங்கள் பாயில் பண்ணுங்கள். இதில் முட்டை போட்டு இருக்கிறதால முட்டை ஸ்மெல் வரும்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், எந்த ஒரு ஸ்மெல்லுமே உங்களுக்கு வராது. இது முகலாயர்களுடைய ஸ்பெஷல் ஸ்வீட்டான முட்டை மிட்டாய். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பால்கோவா குலாப் ஜாமுனும் சேர்ந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இது ஆல்மோஸ்ட் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போது ஒரு கேக் மோல்டு எடுத்து அதில் லைட்டாக நெய் தடவி இந்த மிக்சிங்கை வந்துட்டு அதில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது மேலே 2 to 3 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் ஓவனும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம குக்கர்லேயே இதை செய்யலாம். குக்கரில் வந்துட்டு அடியில் கொஞ்சம் சால்ட் போட்டுடுங்க. சால்ட்டுக்கு மேலே ஒரு சின்ன பிளேட் ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு குக்கருக்கு பெல்ட்டும் விசிலும் போட வேண்டாம், ஸ்லோ ஃபயரில் வச்சுடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்போ இது ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் ஒரு டைம் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.